நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா கொடுங்க, நான் கட் பண்றேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கம்மா? அர்ச்சனா, நீ அந்த மோதிரத்தை பார்த்தல்ல? ரமா அளவுக்காக நம்ம கிட்ட கொடுத்தாங்களே, அது ரொம்ப நல்லா இருக்கு. நிக்கில் அதை எப்பவும் போட்டிருக்காருல்ல? எனக்கு என்ன தோணுதுன்னா, நிச்சயதார்த்தத்துக்கும் அதே மாதிரி இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிற அழகான காஸ்ட்லியான மோதிரத்தை ரெடி பண்ணி கொடுக்கலாம். அம்மா, இந்த ஃபங்க்ஷன்லாம் ஒரு சம்பிரதாயம் தானே, அதனால. அது சரி, வரவங்க எல்லாரும் நிச்சயதார்த்த மோதிரத்தை பாப்பாங்கல்ல? ரொம்ப அழகா இருக்கிற மாதிரியே ரெடி பண்ண சொல்றேன். ஆனா அம்மா, பெரியப்பா அவருக்கு இதெல்லாம் பிடிக்கலனா? இல்ல அர்ச்சனா, நான் அவர்கிட்ட போய் பேசுறேன்னா கண்டிப்பா அவர் அதை புரிஞ்சுப்பாரு. நானே போய் மாமா கிட்ட பேசுறேன். அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே செய்யட்டும். நாம நமக்கு ஏத்த மாதிரி செய்வோம், அதான் சரியா வரும். அதுவும் இல்லாம பெரியப்பா ஏற்கனவே இந்த கல்யாணத்துல எந்த குறையும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நாம என்ன பண்ணாலும், அதை எப்படி பண்ணாலும் லக்ஷ்மியோட புகுந்த வீட்டுக்காரங்களுக்கு அதுல சந்தோஷம் தான் இருக்கும். அதெல்லாம் சரியானா அர்ச்சனா, இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் எல்லாருக்கும் பெருசா தெரியும். அம்மா சாந்தி, நந்தினி இன்னைக்கு எனக்கு கால் பண்ணா. இன்னையில இருந்து இங்கதான் இருக்க போறாளாம். அட, அதுவும் நல்லதுதான். லக்ஷ்மி ரொம்ப நாளா அவளுக்காக காத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல ரமாவும் இங்க வருவாங்க. அவங்க லக்ஷ்மிக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னு பாக்கணும். அட்டென்ஷன் எவரிபடி, உங்க எல்லாருக்காகவும் ஒரு சர்ப்ரைஸ். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீட்டு பொண்ணை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கியா லக்ஷ்மி? நல்லா இருக்கேன். வாமா நந்தினி. நந்தினி, அம்மா, நல்ல வேளை வந்துட்டேன். உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். எப்படிமா இருக்க நந்தினி? ஆமா, மாப்பிள்ளை எங்க? அவர் இன்னும் ஊர்ல இருந்தே வரல. ஆனா நான் அவர்கிட்ட கிளியரா சொல்லிட்டேன், நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும்னு. எக்ஸாக்ட்லி. மோகன் அண்ணன் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, மோகன் இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும். அவனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அது சரினா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இருங்க காட்டுறேன். ஓ, ஏய், வெயிட் மிஷின். இதெல்லாம் நல்ல பலமா தான் நடக்குது. நீ வேணா பாரு, லக்ஷ்மி கல்யாணத்துக்குள்ள 5 கிலோஸ் குறைக்கலாம் இருக்காங்க. எல்லாரும் என்னதான் பார்க்க போறாங்க. அண்ணா, இதெல்லாம் நீங்க செய்யலனா கூட எல்லாரும் உங்களை தான் பார்க்க போறாங்க. முயற்சி பண்ணட்டும். மனுஷனா ஆசைப்பட்டுதான் ஆகணும். இங்க பாரு கார்த்திக், 5 கிலோங்கிறது ரொம்ப ஓவர். 2 கிலோ நீ குறைச்சீனா அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்பவே இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். என்ன வெயிட் இருக்கன்னு பாத்துருவோமே. அத கூட இது மேல மெதுவா ஏறி நில்லு. நில்லு கார்த்திக். எனக்கு தெரிஞ்ச உன்னோட வெயிட் கிட்டத்தட்ட 80 kg இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, 72. 72 kgsா? என் வீட்டுக்காரர் எப்பவுமே ஃபிட்டா இருப்பார் தெரியுமா? ஜிம் எக்ஸர்சைஸ் அப்படி இப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா உங்களோட மிகப்பெரிய ஃபேனே பிந்து அனிதா. கார்த்திக், இங்க பாருப்பா, அலங்காரம் பண்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறியா? ஏற்கனவே ஃபோன் பண்ணி பேசிட்டேமா. இந்த கல்யாணத்தை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேசிக்கிறாங்க. சம்பந்திங்க ஏற்பாடெல்லாம் சூப்பரா இருக்கான். நாமளும் எந்த விஷயத்திலையும் குறைய வைக்க கூடாது. கார்த்திக், ஒருவேளை உனக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காம கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா நான் என்னோட கல்யாணத்தையும் ரொம்ப ஆடம்பரமா பிளான் பண்ணி பண்ணேன். எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் என்ன சஜஷன்ஸ் கேக்குறாங்க. உண்மைதான் பப்ளு, வரவங்க எல்லாரையும் நம்ம நல்லா கவனிக்கணும். எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கணும். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நல்ல நல்ல பரிசா கொடுக்கணும். லக்ஷ்மியை புகுந்த வீட்டுல எல்லாரும் பாராட்டுவாங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே? சரிப்பா. அர்ச்சனா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம ஸ்வீட்ஸ்க்கெல்லாம் ஆர்டர் கொடுக்கணும். சரி அம்மா, நான் இதை உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். உட்காருமா. உட்காருங்க. இப்ப சொல்லு, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க.
ரமா வந்துட்டாங்க. வாங்க ரமா. வாங்க, வாங்க. வணக்கம். வாங்க ஆண்டி. வணக்கம். நல்லா இருமா லக்ஷ்மி, நல்லா இரு. நீ ரெடியா இருக்கேல்ல? வாங்க வந்து உட்காருங்க. நான் டீ கொண்டு வர ஆ. சொல்லட்டுமா? ஐயோ இல்ல, எனக்கு இப்போ டைமே இல்ல. இன்னொரு நாளைக்கு வரும்போது நான் டீ குடிச்சிட்டு சரி. வரேன். கிளம்பலாமா லக்ஷ்மி? அம்மா போயிட்டு வாமா. சரி, நாங்க போயிட்டு வரோம். வாமா. உட்காரு நந்தினி. என்னங்க? ம்? இந்தாங்க ஜூஸ் குடிங்க. இப்பதானே ஃப்ரூட்ஸ் கொடுத்தா அதுக்குள்ள ஜூஸ் எதுக்கு? ஃப்ரூட் சாப்பிட்டா மட்டும் என்ன? பாவம், நீங்க எவ்வளவு வேலை செய்றீங்க, அதுக்காகல நீங்க நிறைய சாப்பிடணும்ல. எனக்கு வேண்டாம், ஜூஸ் நீயே குடி. என்னங்க, வீடு ஃபுல்லா சூப்பரா இருக்குல்ல? இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்மளோட கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க எனக்கு நைட் ஃபுல்லா ஃபோன் பண்ணுவீங்க. நாம அப்பெல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போமே. அந்த ஃபைலை கொஞ்சம் எடுத்துட்டு வா. தேங்க்ஸ். என்னங்க, அர்ச்சனாவுக்கு அபோஷன் ஆயிடுச்சுங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நீ போன்ல சொன்னல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க. அண்ணா அவங்களுக்காக என்னெல்லாம் செய்றாங்க தெரியுமா? அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போறாரு, படத்துக்கு போறாங்க. அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அந்த கடவுள் அவங்களுக்கு சந்தோஷமே இல்லாம பண்ணிட்டாரு. நம்ம லைஃப்ல ஒரு சந்தோஷம் வரப்போகுதுங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏங்க என்ன பாத்துக்கிறதே இல்ல? நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டல? ஏன்? நான் சும்மா பேசிட்டு இருக்கேங்க, அவ்வளவுதான். பிந்து, இப்ப நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். எதுக்கு இப்படி தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்க? இந்த பழக்கத்தால தான் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. எப்ப எதை பத்தி பேசணுங்கிற சின்ன விஷயம் கூட தெரியாத உனக்கு? யூ நோ வாட்? நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? அடிக்கடி இப்படி என்ன நீ தொந்தரவு பண்ணாத பிந்து, ப்ளீஸ். சாரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணி, ஏய் பிந்து, உள்ள வா. பிஸியா இருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல, சொல்ல என்ன விஷயம்? போட்டோஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணனோட கண்ணுல எவ்வளவு பாசம் இருக்கு. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இவர் என்ன கண்டுக்கிறதே இல்ல. எப்பவுமே வேலை மட்டும்தான். நீங்களே சொல்லுங்க அண்ணி, எல்லா ஆம்பளைங்களும் வேலை தானே செய்யறாங்க. ஆனா இவருக்கு எனக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண டைமே இல்ல. எல்லா வேலை செய்யறதுக்கு இவருக்கு டைம் இருக்கு அண்ணி. ஆனா எனக்காக மட்டும் டைமே இருக்காது. அவர்கிட்ட பேசணும்னு போய் உக்காந்தாலும் மேனுனே போன் பேசுவாரு. வெளியே எங்கேயுமே கூட்டிட்டு போகவே மாட்டாரு. பிந்து, இதெல்லாம் எனக்கு ஒரு வாழ்க்கையா அண்ணி? இந்த நிலைமையில நான் இருக்கும்போது கூட அவர் என்கிட்ட அக்கறையே காட்ட மாட்டேங்கிறாரு. என் மேல அவருக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல. அவரோட குழந்தைய நான் சுமந்துட்டு இருக்கேன். பிந்து, நீ டென்ஷன் ஆகாத. இல்ல, நீ அவருக்கு என் மேல அக்கறையே கிடையாது. பிரெக்னன்சி டைம்ல எப்படி இருக்கும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். தனிமையில இருக்கிற மாதிரி இருக்கு, அழகையா வருது. அம்மா, அட, லக்ஷ்மி வந்துட்டா. இது பாரு பிந்து, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியா போயிடும். வா போய் பார்க்கலாம் அவ என்னென்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கான்னு. வா, நான் இதை இப்ப வச்சுட்டு வரேன். வா போலாம். அக்கா இங்க பாத்தீங்களா? இதுக்கு மேட்சிங்கா ஜுவல்ஸ் கூட வாங்கியிருக்கேன். வாங்க நீ, இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க தான் பிடிக்கும்னு. பாத்தீங்களா, அழகா இருக்குல்ல? அட வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இந்த நெட் ஸ்லீவ்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? அட, என்னது இது? டோர் ட்ரெஸ்ஸா? நீ அவங்க ஷோரூமுக்கு தான் போயிருந்தியா? ஆ, லக்ஷ்மி,
அங்க டிசைனர் Dresses தானே கிடைக்கும். அப்படின்னா அம்மா அங்க நல்ல டிசைனர்ஸோட Dresses மட்டும்தான் கிடைக்கும். அங்க போனதுக்கு அப்புறம் மாம் என்ன வேணும்னாலும் வாங்கி கொண்டாங்க. என்ன யாரு? மாமா உன் மாமியார நீ மாமன் தான் கூப்பிட போறியா? லக்ஷ்மி இப்பவே நீ வெளிநாட்டு பொண்ணு ஆயிட்டியா? சாரி, அது வந்து ஆக்சுவலி ரொமான்டி தான் அவங்கள அப்படி கூப்பிட சொன்னாங்க. அதான் நான் நிக்கலும் அவங்கள மாம்னு தான் கூப்பிடுவாரு. சரி, அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? இதுவா? இதுல வாட்ச் இருக்கு. இத பாருங்களேன். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. அம்மா பாருங்களேன். அடேங்கப்பா, ஒரு மார்க்கெட்டே ஓபன் ஆயிடுச்சு போல இருக்கு. இங்க பாரு கார்த்திக், லக்ஷ்மியோட மாமியார் அவளுக்காக இதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. வாங்கி இருக்கிறது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான். அண்ணா இத பாருங்களேன். இந்த வாட்ச்ல டைமண்ட்ஸ் இருக்கு. புதுசா ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணிருக்காங்களே, அங்கதான் போய் வாங்கிட்டு வந்தோம். இதுவும் டிசைனர் தான். இந்த Dress எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் அதிகம்னு தோணுது. பெரியம்மா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவங்க இது மாதிரி எனக்கு நிறைய வாங்கி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டுக்கிறதுக்காக தான் அதெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இவ்ளோ நிறைய செய்றாங்க. ஆனா நம்ம லக்ஷ்மி, நான் இதெல்லாம் உள்ள எடுத்து வச்சிடுறேன். ஆஹா. மாணிக்கண்ணன் கிட்ட கொடுத்து விடுறேன். மாணிக்கண்ண, பரவாயில்ல லக்ஷ்மி, புகுந்த வீடுனா இப்படிதான் இருக்கணும். உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்குவாங்க. கல்யாணத்துல ஒரு குறை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நாம என்ன செய்ய போறோம் நீ பாத்துக்கிட்டே இரு. இன்னும் என்னோட பிளானை நான் யார்கிட்டயும் சொல்லல. இவரோட கல்யாணத்தை எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு இருக்கேன். மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். தாராளமா சொல்லுங்க. அது வந்து என்னன்னா, மாப்பிள்ளைக்கு நம்ம போட போற மோதிரம் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் பெருசா இருக்கணும். அது ரமா இன்னைக்கு லக்ஷ்மியை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிருந்தாங்க. அவளுக்கு நிறைய வாங்கி கொடுத்திருக்காங்க. நகை, துணிமணின்னு எல்லாமே வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆம், நிறைய சாரீஸ், ட்ரெஸ்ஸஸ் இன்னும் நிறைய வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆமாங்க பெரியப்பா, இதுக்கு பதிலா நம்ம வேற ஏதாவது செய்யணும். யோசிக்காம செய்யறது நல்லது. ஏன்னா நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க. ஆமா, அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, மோதிரம் எந்த மாதிரி டிசைன்ல இருக்கணும்னு முடிவு பண்ணலாம். இப்பவே மோதிரத்துக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம்னா 2-3 நாள்ல ரெடி ஆகி வந்துரும்ல. ஆமாம் பெரியப்பா, என்கிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே வேர்ல்ட் ஃபேமஸ் பிராண்டட் டிசைன்ஸ். எக்ஸலண்டா இருக்கும். சரி கார்த்திக், அதுல இருந்து ஒன்னு தேர்ந்தெடுத்துக்கலாம். என்ன கேட்டனா ஒரு நிமிஷம் சாந்தி. என்கிட்ட ஓபனா சொல்லு. சம்பந்தியம்மா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அவங்க எதுக்கு சொல்ல போறாங்க? அது வந்து என்னன்னா, லக்ஷ்மிக்கு அவங்க நிறைய வாங்கி கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து எதுக்கு அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க நம்ம வீட்டு பொண்ணுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதனால வாங்கி கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள மாப்பிள்ளைக்கு நம்ம இந்த மோதிரத்தை போட போறோம்ல, அது இத பாருமா, பெரிய மாப்பிள்ளைக்கு நாம என்ன மோதிரம் வாங்கணுமோ அதையே சின்ன மாப்பிள்ளைக்கும் வாங்கலாம். அவருக்கு வாங்குனது சின்ன தங்க மோதிரம் தானே. எதுவா இருந்தா என்ன, இதுதான் சம்பிரதாயம். நம்ம சம்பிரதாயத்துக்கு தகுந்த மாதிரி தான் மோதிரம் செய்யணும். இதுல ஆடம்பரமா ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி செஞ்சுதான் அந்தஸ்தை காட்டணுமா என்ன? ஆமா, அவங்களுக்கு எப்படி தோணுதோ அவங்க அப்படி பண்ணட்டும். அதே மாதிரி நாம என்ன பண்றோமோ அதை நல்லதா தானே பண்ணுவோம். அதுக்கு இல்ல மாமா, அதை விட நல்ல மோதிரத்தை மாப்பிள்ளை முன்னாடியே லக்ஷ்மிக்கு கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம அதை விட நல்ல மோதிரம் வாங்கி தரணும். ஆமா பெரியப்பா, நம்மளால அதை வாங்க முடியும்ல. ஆமா கார்த்திக், நம்மளால அவங்களுக்கு மேலேயே செய்ய முடியும். உன் கல்யாணத்துக்கு கூட நாம குறையில்லாம தானே செஞ்சோம். நந்தினியோட கல்யாணத்தையும் நாம சிறப்பா தானே நடத்தணும். எனக்கு ஒரு விஷயம் சொல்ல கார்த்திக், ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கம்மியான பணம் செலவு பண்ணியிருந்தா பதிலுக்கு நாமளும் கம்மியா செலவு பண்ணிருப்போமா? இன்னைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதைத்தானே செஞ்சிருப்போம்.
அவங்க அதிகமா செய்யறாங்கன்றதுக்காக நம்ம பழக்கத்தை நாமையே மாத்தணும். இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், அதை யாரும் மறந்துடாதீங்க. மனுஷங்க ஒண்ணு சேருது பணத்தால இல்ல, மனத்தால. உறவாளியும் தான் ஒண்ணு சேருவாங்க. லக்ஷ்மியோட கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட பேர் வாங்கணுங்கிறதுக்காக செய்யணும். அதுக்கு இல்ல, ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? பெரியப்பா, நானும் ஒத்துக்கிறேன். உங்க இடத்துல இருந்து நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா பெரியப்பா, இந்த காலத்துல யாருமே இந்த மாதிரி யோசிக்கிறது இல்ல. எனக்கு அனுபவம் ஜாஸ்தின்றதை ஒத்துக்கிறீங்களா? மற்றவங்க எல்லாரையும் நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். என் அனுபவத்தை வச்சு இதுதான் சரின்னு எனக்கு படுது. மற்றவங்கள மாதிரி நாமளும் செய்யணும்னு நினைச்சா புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி. என் மனசுல இருக்க விஷயத்த நான் சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக் பெரியப்பா கரெக்டா தான் சொல்றாரு. மத்தவங்க பண்றாங்க, நாம எதுக்கு பண்ணணும்? நம்மளுக்குள்ள எதுவும் காம்படிஷன் இல்லையே. ஆனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம கல்யாணத்தை ஒழுங்கா பண்ணலன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம சரியா செலவு பண்ணலன்னு குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நாம எதுக்கு அவங்கள விட குறைச்சலா தெரியணும்? நம்மளால இது எல்லாத்தையுமே அஃபோர்ட் பண்ண முடியும்ல. காவேரி, உண்மையை சொல்ல போனா என்னால இதை ஏத்துக்கவே முடியல. இங்க பாருங்க, இது கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயம். நந்தினி கல்யாண விஷயத்துல மாப்பிள்ளை எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா நாம எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைச்சோம்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி தானங்க நாமளும் செய்யணும். நீ 1000 தான் சொன்னாலும் சரி, நம்ம வீட்டுல எல்லாருடைய கல்யாணத்தையும் நாம நல்லபடியா தான் நடத்தியிருக்கோம். நம்ம லக்ஷ்மியோட கல்யாணமும் அதே மாதிரி தான் நடக்கும். என் மனசு என்ன நினைக்குதோ அதைத்தான் நான் செய்வேன், அதைத்தான் சொல்லுவேன். அர்ச்சனா, நம்ம எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி செய்யணும்னு நினைக்க கூடாது. செலவு பண்ண என்ன தப்பு? லக்ஷ்மியோட கல்யாணத்தை நம்ம நல்லபடியா நடத்துறோம், அவ்வளவுதான். கார்த்திக், நீங்க என்ன சொல்ல வரீங்க? எந்த பொருள் 5000 ரூபாய்க்கு கிடைக்குதோ அதே போய் ஏதாவது பெரிய கடையில வாங்கினா 10000 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்படி வாங்கினா நம்ம பெரியவங்களாயிடுவோமா? அவங்க எவ்வளவு அழகா கல்யாணத்தை செய்ய போறாங்க. அவங்க முன்னாடி நிக்க கூட நமக்கு தகுதி இல்லாம போயிடும். பாக்குறவங்கள என்ன சொல்லுவாங்க? என்னங்க, லக்ஷ்மி நம்மளோட பொண்ணுங்க. சாந்தி, நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நானும் ஒத்துக்கிறேன், சரியா? ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 மாப்பிள்ளைகளுமே நமக்கு சமந்தான். 2 பேருக்கு நம்ம ஒரே மாதிரி மோதிரம் தானே கொடுக்கணும். இல்லைன்னா நாளைக்கு அக்கா தங்கச்சிக்கு நடுவுல வித்தியாசம் காட்டுற மாதிரி ஆயிடும்ல. சரி, நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க செலவு பண்றாங்கிறதுனால தானே நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கார்த்திக், நீங்க எவ்வளவு செலவு பண்றத பத்தி பேசுறீங்க? கொஞ்சம் கணக்கு போட்டு நீங்க பாருங்களேன். நான் செலவு பண்ண வேண்டாம்னு எதுவும் சொல்லல. நம்ம செலவு பண்ண போற பணத்தை லக்ஷ்மி பேர்ல எப்படி போட்டு வச்சிட்டோம்னா அது அவளுக்கு நல்லதா இருக்கும்ல. அர்ச்சனா, பாக்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எல்லாரும் பாக்குறது என்னன்னா நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ண போறோங்கிறதா. அம்மா சொல்றதுதான் கரெக்ட். லக்ஷ்மிக்காக நம்ம பெஸ்டா செலக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அவ விஷயத்துல எனக்கும் சில ஆசைகள் இருக்கு. நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். கார்த்திக், நீங்க நைட்டு நான் பேசினதை நினைச்சு இன்னும் கோவமா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நைட்டோட அதெல்லாம் போச்சு. இப்ப எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு டென்ஷன் மட்டும்தான். என்ன? ம் ஆ ஆ, நல்லா சரி. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஸ்லிமாய் காட்டுறேன். லக்ஷ்மியோட கல்யாணத்துக்குள்ள உன்னோட ஹஸ்பண்ட் எல்லார விட ஃபிட்டா தெரியுவேன். மோஸ்ட் வெல் மெயின்டைன், மோர் ஹேண்ட்ஸம். அப்படியா? அன்னைக்கு நான் ரிசப்ஷனுக்கு வாங்கின சூட்ல ஃபிட்டாவும் ஸ்மார்ட்டாவும் இருப்பேன். ம், அதனால இப்ப நாம 2 பேரும் நிச்சயதார்த்த அன்னைக்கு மீட் பண்ணலாம். அட கடவுளே, இப்ப சிலபஸ்லாம் ரொம்ப மாறிடுச்சு.
அதான் பசங்களால இப்ப தனியா படிக்க முடியல. என்ன வந்தனா அதுக்குள்ள செல்லம் தூங்கிட்டாளா? சரி வந்தனா, நான் போய் ஷாப்பிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். லக்ஷ்மிக்காக gift வேற வாங்கணும்ல, நீயும் வரியா? அப்படியே வரும்போது நம்ம 2 பேரும் காஃபியும் குடிச்சிட்டு வரலாம். ஆனா சூர்யா, உங்களுக்கு ஆபீஸ் இருக்குல்ல? அது மீட்டிங் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் இருக்கு. சரி வா போலாம். ஆனா சூர்யா, என்னால இப்ப உங்க கூட வர முடியாது. நான் ராகுல இப்ப வர சொல்லிருக்கேன். அனன்யா தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கலான்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம சித்தியும் சித்தப்பாவும் அவன் படிப்பு விஷயத்துல ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நம்ம இன்னொரு நாள் போலாமே. வந்தனா, அது விஷயம் கிடையாது. அது எனக்கு உன்னை பத்தி தான் கவலையா இருக்கு. நிறைய வேலை வேலைன்னு எப்பவுமே டென்ஷனா இருக்க. உன்னால இதை செய்ய முடியுமா? ஏன் முடியாது? உங்களை மாதிரி பாசமா பாத்துக்கிற ஹஸ்பண்ட் இருக்கிற வரைக்கும் என்னால எதை வேணாலும் செய்ய முடியும். எப்பவும் நீங்க எனக்கு பக்கபலமா இருக்கீங்க சூர்யா. அதனாலதான் கான்பிடென்ட்டா நான் இந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிறேன். இந்த வருஷம் நம்ம ராகுலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் ஆசை என்னன்னா ராகுல் இந்த வருஷம் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்.